Hello everyone, myself Arshan. So இந்த வீடியோவில் வந்துட்டு எலிவேட்டர் அப்படிங்கிற ஈத்தர்நாட் சேலஞ்சை பற்றி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த சேலஞ்ச் வந்துட்டு எது ரிலேட்டட் அப்படின்னா எலிவேட்டர் ரிலேட்டட், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் எலிவேட்டர் won't let you reach the top of your building அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பில்டிங்கோட டாப்புக்கு வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த சேலஞ்சை வந்துட்டு உங்களால் பீட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் எல்லாமே இங்கே எலிவேட்டர் அப்படிங்கிற கான்ட்ராக்ட்குள்ளார வந்துட்டு ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட லாஜிக்கை போய்ட்டு கோத்ரூ பண்ணலாமா? ஸோ இனிஷியலாக 2 ஸ்டேட் வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, டாப் அண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு அனதர் ஃப்ளோருக்கு வந்துட்டு போவீங்க, ரைட்? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஸ்டார்டிங்கில் இன்டர்ஃபேஸ் கான்ட்ராக்டை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளார இருக்கிற லாஜிக் வந்துட்டு ரன் ஆகாமையும் இருக்கிறது வந்துட்டு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஈஸ் லாஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற பூலியன் வேல்யூ வச்சு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கனால இஃப் கண்டிஷன் வந்துட்டு ஃபெயில் ஆகிடும். அண்ட் ஆல்சோ நம்மளால் வந்துட்டு அடுத்த ஃப்ளோருக்கு வந்துட்டு போக முடியாது. ஸோ இதே வந்துட்டு ஈஸ் லாஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கனால ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அண்ட் ஆல்சோ இஃப் கண்டிஷனுக்குள்ளார இருக்கிற லாஜிக் வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் வந்துட்டு பீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈஸ் லாஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு வாட்டி ஃபால்ஸ்னும் செகண்ட் வாட்டி ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண வச்சிங்கன்னா உங்களால் வந்துட்டு இந்த சேலஞ்சை பீட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், நியூவாக ஒரு கான்ட்ராக்டில் க்ரியேட் பண்ணி அதில் எல்லா லாஜிக்கும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், கெட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் டேபுக்கு வந்துட்டு வந்துருக்கேன் அண்ட் கன்சோல், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நியூவாக ஒரு இன்ஸ்டன்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், அவைட் கான்ட்ராக்ட் டாட் டாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் கால் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிச்சு. ஸோ இதே வந்துட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா நம்ம வந்துட்டு வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ஓகேவா? ஸோ இந்த சேலஞ்சை பீட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், நியூவாக ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணி அந்த கான்ட்ராக்டில் இருந்து இந்த எலிவேட்டர் அப்படிங்கிற கான்ட்ராக்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ இந்த சேலஞ்சை வின் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு சான்ஸ் இருக்குது. என்னென்னா இந்த இன்டர்ஃபேஸ் கான்ட்ராக்டில் ஒரு இஷ்யூ இருக்குது. என்னென்னா இந்த ஈஸ் லாஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுற ஃபங்க்ஷனாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்துட்டு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த சேலஞ்சை வந்துட்டு பீட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ரீமிக்ஸ் ஐடி வந்துட்டு கம்பைலர் வெர்ஷன் அண்ட் லைசன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ வெர்ஷன் 0.8 அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இந்த எலிவேட்டர் கான்ட்ராக்டுக்காக தான், ஓகேவா? ஸோ எலிவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாம். பர்ஃபெக்ட். ஸோ இந்த எலிவேட்டர் கான்ட்ராக்டில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா இந்த கோட்டு அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ஸோ இதை தான் நான் வந்துட்டு இங்கே டிக்ளேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன் கோட்டு அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு யூ இன்ட்ட பேராமீட்டராக வாங்க போகுது அண்ட் ஆல்சோ எக்ஸ்டர்னல் அப்படிங்கிற விசிபிலிட்டியை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம், ரைட்? பர்ஃபெக்ட். ஸோ இப்போ போய்ட்டு நியூவாக ஒரு கான்ட்ராக்டை நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்ட்ராக்ட்டுக்கு அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துட்றேன் அண்ட் ஓப்பன் கர்லி பிரேஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் தான், ஈஸ் லாஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் போயிட்டு லாஜிக் ரைட் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் இஸ் லாஸ்ட் ஃப்ளோர் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு யூசர்ட்டு ஒரு பேராமீட்டர் வாங்கும் அண்ட் இதோட டைப் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ரிட்டர்ன்ஸ். ஸோ என்ன வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா ஒரு பூலியன் வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட் வேரியபிளை வந்துட்டு டிக்ளேர் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ பூலியன் அண்ட் இஸ் அகெயின் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டேட் வேரியபிளை வந்துட்டு டிக்ளேர் பண்ண போகிறேன். அதாவது நம்மளோட டாஸ்கே என்ன அப்படின்னா இந்த ஈஸ் லாஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண வைக்கணும், ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு டாஸ்கே. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த ஈஸ் லாஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட லாஜிக்கை மாடிஃபை பண்ணுறேன், ரைட்? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் இஸ் செகண்ட் டைம், ஸோ இது வந்துட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ட்ரூ, ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன ஆகணும், ஸோ ஈஸ் செகண்ட் டைம் வந்துட்டு எனக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அசைன் ஆகணும் அண்ட் ஃபைனலாக எனக்கு வந்துட்டு ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் ஆகணும், ஓகேவா?
ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இஸ் லாஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை மாடிஃபை பண்ணியாச்சு, ரைட்? ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இதை கால் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இது ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் ஆனிச்சுன்னா இந்த இஃப் கண்டிஷனில் அது ட்ரூவாக மாறிடும். ஸோ ட்ரூவாக மாறிட்டு அப்படின்னா நம்மளால் இந்த சேலஞ்சை வந்துட்டு பீட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அடுத்தது அட்டாக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் அட்டாக், அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு யூசர் வந்துட்டு ஒரு பேராமீட்டர் வாங்க போகுது. ஸோ டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதோட விசிபிலிட்டி வந்துட்டு எக்ஸ்டர்னல் அண்ட் ஓப்பன் கர்லி பிரேஸ். ஸோ இந்த இடத்துல என்ன லாஜிக் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ எலவேட்டர், அதாவது எலவேட்டர் கான்ட்ராக்ட்டுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணோம்ல, ஸோ அந்த இன்டர்ஃபேஸை வச்சு நான் வேரியபிளை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஐ எலவேட்டர் ஈக்குவல்ஸ் டு ஐ எலவேட்டர் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அண்டர்ஸ்கோர் டார்கெட் இதை வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ஃபைனலாக எலவேட்டர் டாட் கோ டு அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் போயிட்டு கால் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ கோ டு, ரைட், பர்ஃபெக்ட். ஸோ இதுக்குள்ளார நான் வந்துட்டு பேராமீட்டராக என்ன பாஸ் பண்ணேன்னா 1 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு பாஸ் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணிடுறேன், ரைட்டா? ஸோ ஜஸ்ட் டிப்ளாய் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ டிரான்சாக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அண்ட் அதாவது கான்ட்ராக்ட் வந்துட்டு டிப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு இந்த அட்டாக் கான்ட்ராக்ட்டுக்கு எலிவேட்டர் கான்ட்ராக்டோட அட்ரஸை நீங்கள் வந்துட்டு பேராமீட்டராக வந்துட்டு பாஸ் பண்ணிவிடுங்க. ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ இப்போ போயிட்டு அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. உங்களுக்கு எகெயின் வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டாக் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு எகெயின் இந்த ஓப்பன் சப்ளின் வெப்சைட்டுக்கு வந்துட்டு சேம் டாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுங்கள். ஸோ இது இப்போ வந்துட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம இந்த சேலஞ்சை பீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ட்ரூ அப்படிங்கிற பூலியன் வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே போய்ட்டு சப்மிட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சேலஞ்சை வந்துட்டு பீட் பண்ணியாச்சு, ஓகேவா? ஸோ நம்ம வின் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் கான்ட்ராக்டில் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போது அவங்க ஒழுங்காக டிக்ளேர் பண்ணலை, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அவங்க வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதோட வேல்யூலாம் வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வியூ ஃபங்க்ஷன் வந்துட்டு மாடிஃபை பண்ணாது, கரெக்ட் தானே, ரைட்? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ திரும்பவும் வந்துட்டு நியூ சேலஞ்சோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.